அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் அதிகாரிகள் மக்களை அமர வைத்து பேச வேண்டும் என்றும் எக்காரணம் கொண்டும் நிற்க வைத்து பதிலளிக்க கூடாது என்றும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாண்டியராஜன் அழைப்பில் உள்ளார். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பொதுமக்களை அமர வைத்து மட்டுமே அதிகாரிகள் பேச வேண்டும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்களை நிற்க வைத்து பதிலளிக்க கூடாது என்றும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவுத்துறை மூலமாக ஆவணப்பதிவுகள் மட்டுமல்லாமல் திருமணங்கள் பதிவு செய்தல் போன்ற சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதை பயன்படுத்தும் விதமாக தினமும் சுமார் 587 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் பல்வேறு தேவைகளுக்காக செல்கின்றனர். அவர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகளை சார் பதிவாளரிடமோ அல்லது அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் உதவியாளர் இளநிலை உதவியாளரிடமோ தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் சார் பதிவாளர் மேஜைக்கு எதிரிலும் மற்றும் உதவியாளர் இளநிலை உதவியாளர் மேஜைகளுக்கு எதிரிலும் நாற்காலிகள் கணிசமாக போடப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் முன்னாலும் குறைந்தபட்சம் 2 நாற்காலிகள் போடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சார் பதிவாளர் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய அலுவலர்களுடைய இருக்கைகளுக்கு முன்பக்கமாக 2 நாற்காலிகள் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை நாற்காலியில் உட்கார வைத்துதான் சார் பதிவாளர் பேச வேண்டும் என்றும் எந்த சூழலிலும் அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு பதிவு அலுவலர்கள் பேசக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் பல அலுவலகங்களில் அது முறையாக பின்பற்றப்படவில்லை என புகார்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அனைத்து அலுவலகங்களிலும் பொதுமக்கள் அமர்வதற்கு போதுமான நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும் அவை பயன்பாட்டில் உள்ளதையும் மாவட்ட பதிவாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கான இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் இது குறித்த ஆய்வுகளை மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் நேரடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜன், இணைப்பிலேயே இருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.